நண்பர்களுக்கு வணக்கம். இனி வருங்காலம் மல்லிகை பூக்களோட காலம். அதனால் மல்லிகை செடிகளை கவாத் பண்ணி சிறப்பான உரங்கள் கொடுத்தா அதிக அளவில் பூக்கள் வரும். அது எவ்வாறு செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. இங்கே நம்ம பார்க்குறது இந்த மதுரை மல்லிகைப்பூ செடி. இது கவாத் பண்ணதுக்கப்புறமும் துளிர்கள் வர்றதை உங்களுக்கு நான் வீடியோவை போட்டு காட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு மாதத்துலேயே இவ்வளவு அருமையாக இந்த செடி இவ்வளோ பெருசாக செழிப்பமாக வளர்ந்துருச்சு. அதோடு கூட இந்த நுனியிலையெல்லாம் பார்த்திங்கன்னாக்க மொட்டுக்கள் அரும்புகள் வர ஆரம்பிச்சிரும். இனிமேல் கொஞ்சம் 2-3 நாளில் இந்த சமயத்தில் தான் நாம் இதுக்கு உரம் கொடுக்கணும். அதே நேரத்தில் தான் இந்த மல்லிகைப்பூ செடிக்கும் கவாத் பண்ணணும். இது சாதாரண குண்டு மல்லி, திருச்சியை சேர்ந்தது. இதுக்கு கவாத் பண்ணோம். ஆனால் இந்த செடி பாருங்கள் எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு. இலைகள்லாம் கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது. இதுக்கெல்லாம் சேர்த்து இப்போ உரம் கொடுப்போம். இந்த செடியில் பார்த்திங்கன்னாக்கா மொட்டுக்கள் பூவே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பூக்கும் பொழுது செடி குத்து செடியாக இருந்தால் தான் நமக்கு நல்லது, அதிகமாக பூக்களை கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி கொடி மாதிரி ஓடி இருக்கிறதையெல்லாம் இப்போ மறுபடியும் நாம் கட் பண்ணி விட்டுருவோம். அப்போ தான் நமக்கு நிறையா பூக்கள் கிடைக்கும். தோட்டத்துலையெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே குத்து செடியாக தான் வச்சுருப்பாங்க. மெக்னீஷியம் சத்து குறைவுனால இந்த இலைகளெல்லாம் இப்படி மஞ்சள் நிறமாக இருக்கலாம். அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி தான் ஒரு உரத்தை தயார் பண்ணி இப்போ நாம் கொடுக்க போகிறோம். மூணாவதாக இங்கே பார்த்திங்கன்னா இது இருவாச்சி மல்லிகை பூச்செடி. இது இப்போ தான் வாங்கி வச்சது, ஒரு 3 மாதம் ஆச்சு. போன வருஷம் ரொம்ப பெரிய செடி வச்சுருந்தோம். அதில் தான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நான். அவ்வளவு பூக்கள் பூத்துது. கடைசியில் அதில் ஒரு களை செடி வந்தது. அந்த களை செடியினாலேயே அந்த இருவாச்சி மல்லிகைப்பூ செடி செத்து போயிடுச்சு. ஒரே ஒரு களை செடி தான் அது கூட இருந்தது. அதை நாங்கள் வெண்டைக்காய் செடி சரி இருக்கட்டும், சீசன் முடிஞ்சதும் இருவாச்சி செடி பூக்கிறத நிப்பாட்டிடும், வெண்டைக்காய் வரும் அப்படின்ட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தாக்கா அந்த செடி இலை தான் வெண்டைக்காய் செடியாட்டம் இருந்ததே ஒழிய மரம் மாதிரி வளர்ந்துருச்சு. எங்களால் அதை பிடுங்கி போடவும் முடியல. கடைசியில் மண்ணை கவுத்துட்டு நாங்கள் மல்லிகைப்பூ செடியை ரீபாட் பண்ணணும். அதுக்கப்புறமேலும் கூட மல்லிகைப்பூ செடி வளரலை. அதனால தான் இந்த வருஷம் ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப காஷியஸாக அப்பப்போ ஒவ்வொரு சின்ன களைச்செடி வந்தாலுமே கூட அதையெல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த குட்டி இருவாச்சியையும் நாம் ஓரளவு சின்னதாக இருக்கிறதுனால ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டாம், ஷாக் ஆகிடும். சின்னதாக நுனியில் மட்டும் அப்படி கட் பண்ணி விட்டுக்குவோம். கட் பண்ணி விட்டுட்டு இதுக்கும் அந்த உரங்களை எல்லாம் கொடுத்துடலாம். இதுவும் இப்போவும் கூட பாருங்கள் செழிப்பும் இல்லாமல் தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா தான் பராமரிக்கிறோம். பார்க்கலாம் இந்த உரம் கொடுத்த பிறகு எப்படி வளருதுன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இது ரோஸ் மல்லிகைப்பூ செடி. போன வாரம் தான் February 6 தான் இதை கவாத் பண்ணோம். அப்போ ரீபாட்டும் பண்ணணும். அந்த முதல்ல இருந்த தொட்டியிலேருந்து களைகள்னாலவே அந்த செடி வளராமல் போச்சு. இப்போ ரீபாட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல விரல்கிட்ட பாருங்கள் துளிர்கள், அதிலேருந்து இங்கே பாருங்கள், இங்கே எல்லாம் துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தயாரிக்கிற உரத்தை நாம் இதுக்கு கொடுக்க வேண்டாம். காரணம், கவாத் பண்ண உடனே இதுக்கு நான் கடலை புண்ணாக்கும் வேப்ப புண்ணாக்கும் உரம் கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாளாகட்டும் இந்த உரத்தை கொடுக்குறதுக்கு. இப்போ வாங்க மற்ற 3 செடிக்கும் இப்போ உரம் தயார் பண்ணி கொடுத்துருவோம். மல்லிகைப்பூ செடிகளை கவாத் பண்ணதுக்கப்புறம் செடிகள் நல்லா வளர்ந்து வந்தது அடுத்த ஸ்டேஜு அது பூ பூக்க வேண்டியதுதான். அந்த ஸ்டேஜில் நாம் பூ பூக்கிறதுக்கும் செடிகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நோய்களை தாங்கி வளர்கிறதுக்கும் அந்த மாதிரி தேவையான உரங்களை கொடுக்கணும். இப்போ இங்கே ஒரு 3 பொருள் எடுத்து வச்சுருக்கோம் நாம். இது மாதுளம் பழத்தோல், இது வாழைப்பழத்தோல், இது ஆரஞ்சு பழத்தோல். இந்த மாதுளம் பழத்தோலில் நாம் பார்த்தோன்னாக்கா பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், அயன், ஜிங்க்கு இந்த மாதிரி சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அமிலத்தன்மை, விட்டமின் சி அமிலத்தன்மை அதிகமாக இருக்குது. அதோடு கூட பொட்டாசியம், பாஸ்பரஸ் எல்லாம் நிறையா இருக்குது. நமக்கு வாழைப்பழத்தோல் தெரியும், பொட்டாசியம் அதிகமாக இருக்குது, பாஸ்பரஸ், இரும்பு, ஜிங்க்கு எல்லா சத்துமே இதில் இருக்குது. அதனால் இந்த 3மே சேர்ந்து ஒரு முழுமையான உரத்தை கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் பூக்களின் வளர்ச்சிக்கும் வேர்களின் வளர்ச்சிக்கும் உதவி செய்யும். கால்சியம்
வேர்கள் வளர்ச்சிக்கும் நுண்ணூட்ட அந்த நுண்ணூட்டம் இல்லை நுண் உயிரிகளின் செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு இது உதவும். இரும்பு சத்து ஒளிச்சேர்க்கைக்கு உதவி செய்யும். அதே மாதிரி இதுலேயும் இருக்கிற பொட்டாசியம் வந்துட்டு செடிகள் நல்லா ஸ்ட்ராங்காக ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும் நோய்களை தாங்கி வளர்கிறதுக்கும் பூச்சி தாக்குதலை தாங்கிறதுக்கும் இது உதவி பண்ணும். இதில் இருக்கிற பொட்டாசியம் இதில் இருக்கிற அமிலத்தன்மை வந்துட்டு மண்ணில் இருக்கக்கூடிய கார அமிலத்தன்மையை நிலைநிறுத்தும். முக்கால்வாசி இந்த செடிகள் எல்லாம் ஓரளவு அமிலத்தன்மையில் தான் வளரும். அதை செய்யும். இதில் இருக்கக்கூடிய அந்த அமிலத்தன்மை அதோடு கூட பூச்சிகளை விரட்டுறதுக்கும் உதவும். இப்போ இந்த 3 பொருள்களையும் நாம் பவுடர் பண்ணி எடுத்துட்டு அதோடு கூட இன்னும் சில பொருள்களை சேர்த்து இப்போ நாம் வளர்ந்து வர்ற மல்லிகைப்பூ செடிக்கு கொடுத்தோன்னா இது நிறைய கொத்து கொத்தாக மல்லிகைப்பூ செடிகள் பூக்களை கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும். எந்த செடியுமே பசுமையாக ஸ்ட்ராங்காக வளர்ந்தாதான் அது நல்லா உணவுப் பொருள்களை அந்த இலைகளெல்லாம் உணவுப் பொருள்களை உற்பத்தி பண்ணி அதிலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்டு அதாவது ஈல்டு நமக்கு தரும். அந்த வகையில் நம்ம இப்போ பார்த்தோன்னு சொன்னாக்க இங்கே இந்த கொழிஞ்சி கம்போஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். இது தழை சத்துக்காக. எல்லார்கிட்டையும் இந்த கொழிஞ்சி கம்போஸ்ட் கிடைக்காது. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் என்ன செய்யலான்னாக்க ஏதாவது பச்சை இலை கிடச்சாக்க அதை போடலாம். அப்படி இல்லைன்னாக்கா முருங்கைக்கீரை இந்த மாதிரி அல்லது என்பிக்கு அதிகமாக இருக்கக்கூடிய புண்ணாக்குகளை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் கொழிஞ்சிங்கிறதுனால அதிக அளவில் பசுந்தாள் உரம் இது நமக்கு செடிகள் பச்சையாக வளர்கிறதுக்கு நமக்கு அந்த தழை சத்தை கொடுக்கும். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னாக்கா மிக்சியில் நாம் பொடி பண்ணி வச்சுருக்கோம். மாதுளம்பழத்தோல், ஆரஞ்சு பழத்தோல், வாழைப்பழத்தோல் இதையெல்லாம் போட்டுக்குவோம். இது எல்லாமே இந்த தாது பொருட்கள் நுண்ணூட்ட சத்துக்களுக்காக பூக்கள் பூக்கிறதுக்கும் காய்கள் வளர்கிறதுக்கும் இது உதவியாக இருக்கும். இப்போ நமக்கு பூச்செடிகளுக்கு தான் போடுறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு பூக்கள் பூக்கிறதுக்கு வேண்டிய எல்லா சத்துக்களும் இதில் இருக்குது. அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னாக்கா இது கால்சியம். செடிகள் வேர்கள் ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கும் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் நல்லா வளர்ந்து சத்துக்களை பிரித்து எடுத்து செடிகளுக்கு கொடுக்குறதுக்கும் கால்சியம். இது என்ன கால்சியம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஆச்சரியப்படலாம். ஆமாங்க, முட்டை ஓட்டு பவுடர்லேருந்து நான் தயாரித்த இந்த கால்சியம் கரைசல் வினிகரை ஊற்றி கரைய வச்சது 10 நாள் ஆச்சு. இந்த மாதிரி கலரில் இருக்குது. நாம் கூட சுண்ணாம்பை மஞ்சளில் போட்டோம்னா இந்த கலர் தான் வரும். ஆக இதில் கால்சியம் சத்து இருக்குங்கிறது இதனால் நிரூபணமாகுது. செடிகள் நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கும் வேர்களோட வளர்ச்சிக்கும் இந்த கால்சியம் சத்து அவசியம். அதனால் இந்த கால்சியத்தையும் அதோடு நாம் சேர்த்துக்கிட்டோம். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னாக்கா சாம்பல் சத்தும் நமக்கு செடிகளுக்கு ரொம்ப முக்கியம். பூக்கள் வளர்கிறதுக்கும் வளர்ந்த பூக்கள் கொட்டாமல் இருக்கிறதுக்கும் நோய்களை தாங்கி வளர்கிறதுக்கும் பூச்சிகளை விரட்டுறதுக்கும் சாம்பல் முக்கியம். இப்போ இதில் சேர்க்க வேண்டிய பொருள்களையெல்லாம் சேர்த்துட்டோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கம்ப்ளீட்டாக நல்லா கலந்து விட்டுட்டு இதை இப்போ நாம் செடிகளுக்கு கொடுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இந்த கால்சியத்தை கரைக்கிறதுக்கு கூட வினிகர் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட கவலைப்பட வேண்டாம். நம்ம அரிசி கழுவின தண்ணியை 10 நாளைக்கு புளிக்க வச்சு அதில் கூட கரைச்சிக்கலாம். அப்படி இல்லை பழைய சாதத்து தண்ணியை 10 நாளைக்கு புளிக்க வச்சு அது பெர்மனண்ட் ஆன உடனே அதில் அசிட்டிக் ஆசிட் வந்துடும். அதிலையும் கரைச்சி இந்த மாதிரி எளிதாக நாம் வச்சுக்கலாம். இப்போ வாங்க நல்லா கலந்தாச்சு. இதை ஒரு சின்ன முறத்தில் எடுத்துக்குவோம். ஏன்னா உள்ளே போய் இதை தூக்கிட்டு போய் அங்கே வச்சு உரம் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம் ஒரு கையால். இப்போ மண்ணை நல்லா கிளறி விட்டுக்கலாம். செடி ஒரு பக்கமாக இருக்கிறதுனால ஒரு ஆஃப் சர்க்கிளில் தான் கிளற முடியும். முன்னாடியே கொஞ்சம் வெங்காயத்தோல் பூண்டு தோலெல்லாம் போட்டிருக்கேன். அது இப்படி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள், வேர் தெரியுது. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வேரை சுற்றி இந்த உரத்தை போட்டு விட்டுறலாம். பாருங்கள், இவ்வளோ இந்த மரத்தில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை செடிக்கு போட்டு விட்டுட்டோம். போட்டு விட்டு ஓரளவுக்கு கூடுமான வரைக்கும் வேரை சுற்றி தள்ளி விட்டுறலாம். தள்ளி விட்டுட்டு அடியில் இருக்க மண்ணை எடுத்து உரத்துக்கு மேலே இப்படி போட்டு விட்ருவோம். கம்போஸ்ட்டுங்கிறதுனால அதுலேயும் மண் இருக்கும். எல்லாம் போக போக
எல்லாம் கரைஞ்சி ஒன்றாயிடும். இப்போ பாருங்கள் எல்லாம் போட்டாச்சு. இதுக்கு வேண்டிய தண்ணி, ஒரு ஸ்பெஷல் தண்ணி ஊற்ற போகிறோம், அதை பார்ப்போம். இதுதான் அந்த ஸ்பெஷல் தண்ணி, அரிசி கழுவின தண்ணி. 2 நாள் புளிக்க வச்சுருக்கோம். இதிலே கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்குவோம். ஏன் இந்த அரிசி கழுவின தண்ணியை இப்போ கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த அரிசி கழுவின தண்ணி புளிச்சு இருக்கிறதுனால நமக்கு நாம் கொடுத்துருக்க உரத்தையெல்லாம் சீக்கிரமாக மக்க வைக்கிறதுக்கும் பூச்சி தொற்றுகள், பூஞ்சால தொற்றுகள் வராமல் இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியை நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து நாம் செடிக்கு கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. உரம் போட்டு தண்ணி ஊற்றியாச்சு, ஸ்பெஷல் தண்ணி. பார்ப்போம் எந்த அளவுக்கு மல்லிகைப்பூக்கள் செழிப்பாக வளர்ந்துக்கிட்டு வருதுன்னு. இதே மாதிரி இன்னும் 2 மல்லிகைப்பூ செடிக்கும் கொடுத்துருவோம். இது மல்ச்சிங்க்காக இங்கே காஞ்ச இலைகளை எடுத்து வச்சுருக்கோம், போட்டு விட்ருவோம். மல்ச்சிங் போட்டாச்சு. இது இப்போ மண்ணை கூலாக வச்சுக்கும், ஈரப்பதத்தை பாதுகாக்கும். நாளடைவில் இதுவே மக்கி உரமாகவும் மாறும். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.